தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு காலத்திலே நாங்கள் அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாலக இயேசுவினுடைய அருளிலும் ஆசீரிலும் நாங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே சிமியோன் அன்னை மரியாவுக்கு சொன்ன வார்த்தைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தை உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன சிமியோனுடைய வார்த்தைகள் அன்னை மரியாவுடைய உள்ளத்தை துளைத்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களையும் வேதனைகளையும் இடர்பாடுகளையும் இன்னல்களையும் அனுபவித்த ஒரு அன்னையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய சித்தம் என்று நிறைவேற தன்னையே முழுமையாக அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்தார். அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனோடு ஒன்றாகி உயிராகி உறவாகி வாழ, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு இறைவனுடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவின் பாத சுவடுகளிலே நாங்கள் இறைவனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் திடம் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தாலும் இறைவனோடு நாங்கள் செல்லுகின்றோம். இறைவனால் எங்களுக்கு ஆற்றல் அருளப்படுகிறது, இறைவனால் எங்களுக்கு பலம் அருளப்படுகிறது, இறைவனால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம் என்ற அந்த அசையாத நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். பவுலடிகளார் சொல்வதை போன்று, எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.